வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள். மொத்தம் 30 கேள்விகள். சரிங்களா? நம்ம நேர கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, ASC 2 எனும் செயற்கோவையில் எத்தனை விதமான அச்சாகும் எழுத்துக்கள் உள்ளன? A 90, B 65, C 94, D 62. சரியான பதில் C 94. இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் கடந்த 100 ஆண்டுகளாக மிக மோசமான வறட்சி ஆண்டாக கருதப்படுவது எது? A 2000, B 2001, C 2002, D 2006. சரியான பதில் C 2002. மூன்றாவது கேள்வி, கனிகள் மற்றும் காய் வகைகளின் புதிய தன்மையை நீடிக்க CSIR நிறுவனத்தின் கண்டறியப்பட்ட நொதி எது? A கைனேஸ் சூப்பர் ஆக்சிடேஸ், B எத்தில் குளுக்கனேஸ், C வினைல் ஆல்டோலேஸ், D சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேஸ். சரியான பதில் D சூப்பர் ஆக்சைடு டிஸ்யுடேஸ். நான்காவது கேள்வி, இந்தியாவில் 40வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? A நீதியரசர் சதாசிவம், B நீதியரசர் அல்தோமாஸ் கபீர், C நீதியரசர் மார்க்கண்டே கட்ஜு, D நீதியரசர் லோதா. சரியான பதில் A நீதியரசர் சதாசிவம். ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு 2013ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் BT கத்தரிக்காயின் வியாபார ரீதியான வெளியீட்டிற்கு ஒப்பந்தம் வழங்கியது? A வங்காளதேசம், B மெக்சிகோ, C பிரான்ஸ், D ஸ்வீடன். சரியான பதில் A வங்காளதேசம். ஆறாவது கேள்வி, ஸ்பெயின் நாட்டு ரஃபேல் நடால் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளில் எத்தனை முறை வென்று சாதனை முறியடித்தார்? A 7 முறை, B 8 முறை, C 9 முறை, D 10 முறை. சரியான பதில் C 9 முறை. கீழ்கண்டவர்கள் யார் தேசிய MS சுப்புலட்சுமி 2014 விருது வென்றார்? A மாதங்கி சத்யமூர்த்தி, B KPAC லலிதா, C சாய்குமார், D சுஜாதா. சரியான பதில் A மாதங்கி சத்யமூர்த்தி. எட்டாவது கேள்வி, வணிக பிளாஸ்டிக் பைகளை டீசல், இயற்கை மற்றும் பிற பயனுள்ள பெட்ரோலிய ஆகுபொருட்களாக வெற்றிகரமாக மாற்றிய விஞ்ஞானி அல்லது நிறுவனத்தின் பெயர் தருக. A அகமத் கான், B பேராசிரியர் ஏஞ்சலா வின்சென்ட், C பிரேந்திரகுமார் சர்மா, D போஸ் நிறுவனம். சரியான பதில் C பிரேந்திரகுமார் சர்மா. ஒன்பதாவது கேள்வி, தாதா சாஹிப் பால்கே விருது 2013 பெற்ற நபர் யார்? A சம்பூரன் சிங் கல்ரா, B விஜய் சேசாஸ்திரி, C பிரான் சிகந்த், D ரமேஷ் அகர்வால். சரியான பதில் A சம்பூரன் சிங் கால்ரா. 10வது கேள்வி, பொறுத்துக சித்திரங்கள் அண்ட் மாநிலங்கள். காலாம்காரி ஆந்திர பிரதேசம், மதுபானி பீகார், பட் ராஜஸ்தான், வார்லி மகாராஷ்டிரா. அப்படியே சரியாக பொருத்தப்பட்டிருக்க. சரியான சாய்ஸ் B 1, 2, 3, 4. காலாம்காரி என்பது ஆந்திர பிரதேசம், மதுபனி என்பது பீகார், பட் என்பது ராஜஸ்தான், வார்லி என்பது மகாராஷ்டிரம். 11வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. A சௌரவ் கோசல் ஸ்குவாஷ், B மலாவத் பூர்ணா வில் அம்பெய்தல், C ஹீனா சிந்து துப்பாக்கி சுடுதல், D சந்தாகேயன் மலையேறுதல். சரியான பதில் B மலாவத் பூர்ணா வில் அம்பெய்தல். 12வது கேள்வி, ஜூன் 2016 நிலவரப்படி சுமித்ரா மகாஜன் இந்த பதவியினை வகித்து வந்தார். A லோக்சபா துணை சபாநாயகர், B ராஜ்யசபா சபாநாயகர், C லோக்சபா சபாநாயகர், D வெளியுறவுத்துறை அமைச்சர். சரியான பதில் C லோக்சபா சபாநாயகர். 13வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையினை தேர்வு செய்க. புத்தகங்கள், ஆசிரியர்கள். கோல்ட் பிஞ்ச், 3 சென்சஸ், ஆன்டிசிபேட்டிங் இந்தியா, கேபிட்டல் வார்ஸ். ஆசிரியர்கள் டேனியல் பின்டோ, விசய் சேஷாத்ரி, சேகர் குப்தா, டோனா ட்ரெட். சரியான பதில் C 4, 2, 3, 1.
ஏ கோல்டு பிஞ்ச் டோனாட் ட்ரீட். 3 சென்சஸ் விசேஷ் சேஷாத்ரி. ஆன்டிசிபேட்டிங் இந்தியா சேகர் குப்தா. கேபிட்டல்ஸ் வார்ஸ் டேனியல் பின்டோ. 14வது கேள்வி. மொரீசியஸ் நாட்டின் 45வது சுதந்திர தினத்தன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? ஏ நஜீப் மிகாடி, பி திரு பிரணாப் முகர்ஜி, சி திரு ஜின்சோ அபே, டி கேப்ரியல் கோஸ்டா. சரியான பதில் பி திரு பிரணாப் முகர்ஜி. 15வது கேள்வி. 2013ஆம் ஆண்டுக்கான பிரிட்டிஷ்கர் கட்டிடக்கலை பரிசை வென்றவர் யார்? ஏ டொயோ இடோ, பி ஜெசிகா எனில், சி சேத் மெக் பர்லினே, டி சைமன் ஹெய்ஸ். சரியான பதில் ஏ டோயோ இடோ. 16வது கேள்வி. உலகின் வயதான பெண்மணியான கோடோ ஒருவோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஏ ஜப்பான், பி சைனா, சி இங்கிலாந்து, டி ரஷ்யா. சரியான பதில் ஏ ஜப்பான். 17வது கேள்வி. கீழ்கண்ட விருதுகளுடன் எவை தொடர்புடையவற்றை பொறுத்துக? ஏ போர்லாக் விருது அறிவியல், நேரு அறிவொளி விருது வயது வந்தோர் கல்வி, சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது விவசாயம், ஹரி ஓம் ஆஸ்கர் விருது பல்வேறு துறை ஆசிரியர்கள். சரியான பதில் ஏ 3, 2, 1, 4. போர்லாக் விருது விவசாயம், நேரு அறிவொளி விருது வயது வந்தோர் கல்வி, சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது அறிவியல், ஹரி ஓம் ஆசிரம் விருது பல்வேறு துறை ஆசிரியர்கள். 18வது கேள்வி. IRNSS 1B செயற்கைக்கோள் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அல்ல? ஏ அது ஒரு வழிகாட்டும் செயற்கைக்கோள், பி PSLV 23ஆல் எடுத்துச் செல்லப்பட்டு சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட்டது, சி இராணுவம் மற்றும் இராணுவம் சாராத பயன்பாடுடையது, சி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தப்பட்டது. சரியான பதில் பி PSLV 23ஆல் எடுத்துச் செல்லப்பட்டு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. 19வது கேள்வி. கீழ்கண்ட மாநிலங்களில் புலிகள் பாதுகாப்பகம் இல்லாத இந்திய மாநிலம் எது? ஏ கேரளா, பி மேற்கு வங்காளம், சி உத்தரகாண்ட், டி ஜம்மு மற்றும் காஷ்மீர். சரியான பதில் டி ஜம்மு மற்றும் காஷ்மீர். 20வது கேள்வி. மாற்று பாலினத்தவர்களை 3ஆம் பாலினமாக உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் வழங்கிய நாள்? ஏ மார்ச் 20, 2014, பி ஏப்ரல் 15, 2014, சி ஜூன் 15, 2014, டி ஜனவரி 20, 2014. சரியான பதில் பி ஏப்ரல் 15, 2014. 21வது கேள்வி. பின்வருவனவற்றுள் சரியில்லாத ஜோடி எது? இந்திய அறிவியலாளர் செயலாற்றம் புலம் ஆராய்ச்சி. ஏ CKN பட்டேல் டோடோனிக்ஸ் மற்றும் லேசர், பி மேக்நாத் சகா வான் இயற்பியல், சி பெஞ்சமின் பியரிபால் நோய் தடுப்பு பெற்ற கோதுமை வகைகள், டி ஆதார் சிங் ஃபைண்டல் காஸ்மாலஜி மற்றும் சார்பியல். சரியான பதில் டி ஆதார் சிங் பைண்டல் காஸ்மாலஜி மற்றும் சார்பியல். 22வது கேள்வி. முற்றிலும் ஆபத்துக்கு உட்படுத்தப்பட்ட இனமாக பிக்மி ஹாக் எனும் உயிரினத்தை சரணாலயமாக உள்ள தேசிய சரணாலயம் பூங்கா எது? ஏ கிர், பி காசிரங்கா, சி மானஸ், டி பெரியார். சரியான பதில் சி மானஸ். 23வது கேள்வி. 2014ஆம் ஆண்டில் மேற்கு வங்காளத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட உள்ள மாவட்டம் எது? ஏ நல்காட்டி, பி அலிபுர்துவார், சி சில்டா, டி அட்ரா. சரியான பதில் டி அட்ரா. 24வது கேள்வி. வெள்ளை மாளிகையில் மாற்றத்தின் சாதனையாளர் 2014 விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார்? ஏ எஸ்தர் புசிசி, பி டயானா எல்லிரா டோரஸ், சி பிரத்திஸ்தா ஹன்னா, டி அனாகி மென்டோசா. சரியான பதில் சி பிரத்திஸ்தா ஹன்னா. 25வது கேள்வி. அமெரிக்கா வழி இந்திய விஞ்ஞானி சின்னாவின் பெயர் எப்பகுதியில் உள்ள பனிமலைக்கு சூட்டப்பட்டுள்ளது? ஏ தென்கிழக்கு அண்டார்டிக், பி வடமேற்கு ஆர்க்டிக், சி இமயமலையின் சிகரப்பகுதி, டி வடகிழக்கு ஆல்ப்ஸ். சரியான பதில் ஏ தென்கிழக்கு அண்டார்டிக். 26வது கேள்வி. ரைட்
லைவ்லிஹுட் விருது குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அல்ல? ஏ. அவ்விருது 1980ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. பி. பொதுவாக அவ்விருது 4 பேரால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. சி. அவ்விருது மாற்று நோபல் பரிசாக கருதப்படுகிறது. டி. ஆண்டுதோறும் பிரேசிலில் வழங்கப்படுகிறது. சரியான பதில் டி. ஆண்டுதோறும் பிரேசிலில் வழங்கப்படுகிறது. 27வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஏ. காண்டாமிருகம். பி. ஹங்கல். சி. சதுப்பு நில முதலை. டி. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். ராஜஸ்தான் பாலைவன சமவெளி, காசிரங்கா தேசிய பூங்கா, கருமாரா தேசிய பூங்கா, டக்ஷிகாம் தேசிய பூங்கா. சரியான பதில் டி. 2, 4, 3, 1 2, 4, 3, 1. காண்டாமிருகம் காசிரங்கா தேசிய பூங்கா, ஹாங்கல் டக்ஷிகாம் தேசிய பூங்கா, சதுப்பு நில முதலை கருமாரா தேசிய பூங்கா, கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் ராஜஸ்தான் பாலைவன சமவெளி. 28வது கேள்வி. IRV 2020 திட்டம் என்பது இதனுடன் தொடர்புடையது? ஏ. காற்று சக்தி திட்டம். பி. சூரிய சக்தி திட்டம். சி. ரைனோசரஸ் பாதுகாப்பு திட்டம். டி. கங்கை நதி தூய்மைப்படுத்தும் திட்டம். சரியான பதில் சி. ரைனோசரஸ் பாதுகாப்பு திட்டம். 29வது கேள்வி. ஆங்கில விஞ்ஞானிகளால் GM மரபணு மட்டத்தில் மாற்றமைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு எந்த நோயை எதிர்க்கும் தன்மையுடையது? ஏ. பிளாக் டாட். பி. லேட் பிளைட். சி. பின்கிரட். டி. உருளை திரிப்பு கட்டி பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர். சரியான பதில் பி. லேட் பிளைட். 30வது கேள்வி. இந்தியாவின் ஜோத்பூர் நகரில் நடத்தப்பட்ட கருடா என்னும் இருதரப்பு வான்வழி பயிற்சியில் கலந்து கொண்ட நாடுகள் எவை? ஏ. இந்தியா மற்றும் பிரான்ஸ். பி. இந்தியா மற்றும் ரஷ்யா. சி. இந்தியா மற்றும் அமெரிக்கா. டி. இந்தியா மற்றும் சிங்கப்பூர். சரியான பதில் ஏ. இந்தியா மற்றும் பிரான்ஸ். மிக்க நன்றி. இன்னொரு வீடியோட மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.